முத்து, மனோஜ், ரவி 3 பேரும் அந்த பெட்ல தூங்குனதுனால, இங்க கீழ சுருதியும், மீனாவும் தனித்தனியா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. மீனாவுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னது ஞாபகம் வருது. கொஞ்சம் விட்டு பிடிச்சா தான் ரொம்ப இறுக்கி பிடிச்சோம்னா நம்மகிட்ட ஹஸ்பண்ட் போயிருவாங்க அப்படின்னு சொன்னோனே, சரி நம்ம அவங்க கிட்ட ரொம்ப ஓவரா தான் பண்ணிட்டோம். என்னைக்காவது ஒரு நாள் தானே குடிச்சிட்டு வராங்க. அதுக்கூட நம்மகிட்ட பெர்மிஷன் கேட்டாங்க. அப்படிப்பட்ட இவங்கள நம்ம இது பண்ணக்கூடாது, காயப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மீனா நினைக்கிறாங்க. இந்த பக்கம் சுருதி அவங்க மீட்டிங்ல இருந்ததுனால தான் நம்ம ஃபோன் அட்டெண்ட் பண்ணல. இல்லாட்டி ஃபோன் அட்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம தான் ரொம்ப கோச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சுருதியும் ஒரு நினச்சு வருத்தப்படுறாங்க. அதனால மறுநாள் வந்து நார்மல் ஆயிடுறாங்க. இந்த நேரத்தில ரவி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் வீட்ல உள்ளவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சுட்டு, "இல்ல அப்பா இந்த பொங்கலை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு எங்கள் ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. அந்த ஃபங்க்ஷனில் எல்லாரும் கப்பலாக கலந்துக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். நம்ம வீட்ல உள்ளவங்களுக்குலாம் நான் வந்து கலந்துக்கிறதுக்காண்டி டிக்கெட்லாம் வாங்கிட்டேன். அதனால நம்ம வீட்ல உள்ளவங்களும் அதில கலந்துக்கிறாங்க." அப்படின்னு சொல்லிட்டு ரவி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நாங்க கலந்துக்கிட்டா என்ன எங்களுக்கு என்ன யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு உடனே மனோஜ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவன் பாரு இவன் ஏதாவது இவனுக்கு கிடைச்சா தான் வந்து அதிலே கலந்துக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வீட்ல உள்ளவங்க எல்லாத்தையும் பத்தியும் நான் பேர் குடுத்துட்டேன். நம்ம எல்லாரும் கலந்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. "ஏய் என்னுடைய ஷோரூம் வேலையெல்லாம் நீயாடா பார்ப்ப? நான் ஷோரூமுக்கு போணும்ல." அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்றாங்க. "ஏய் பொங்கலுக்கு எதுக்குடா ஷோரூம்? எல்லாரும் பொங்கல் கொண்டாடிட்டு இருப்பாங்களா? உன் ஷோரூம்ல வந்து வாங்கிட்டு இருப்பாங்களா?" என்னமோ இவன் வந்து அப்படியே ஷோரூமை நடத்தி பெரிய ஆளா வந்த மாதிரி தான். ஏற்கனவே ஏமாந்து போய் தான் நின்னுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ரோகிணி, "முத்து அவங்கள பத்தி எப்போ பார்த்தாலும் தப்பா பேசிக்கிட்டே இருக்காதீங்க. எனக்கும் என்னால லீவ் போட முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒரு நாள் தான் பொங்கல் அன்னைக்கு யார் உங்களுக்குலாம் வேலை வச்சிருக்காங்க? எல்லாத்துக்கும் லீவா தானே இருக்கும். எல்லாரும் அதில போய் கலந்துக்குவோம் அப்படின்னு சொல்றாங்க. அது அப்போ வந்து ரவி சொல்றாங்க, "ஆமா அந்த கலந்துக்கிட்டு அதில யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து ரூ. 1,00,000 பணம் குடுக்குறாங்க." அப்படின்னு சொன்னோனே, உடனே மனோஜ் வந்துட்டு ரோகிணிகிட்ட, "ரோகிணி அப்படின்னா நம்ம கலந்துக்குவோம்." அப்படின்னு சொன்னோம். பணம்னு சொன்னோனே உடனே வந்துருவானே சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாங்க. இந்த பக்கம் விஜயா, "ஏங்க அப்பனா நம்மளும் கலந்துக்குவோங்க. நம்மளும் ரூ. 1,00,000 பணத்த வின் பண்ணலாம்ல." அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து அ சின்ன வயசு பிள்ளைங்களுக்காக, நமக்கு இல்ல வயசானவங்களுக்கு கிடையாது." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில பாட்டியும் பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறதுக்காண்டி ஊர்லேருந்து வர்றாங்க. பாட்டியும் வந்து வந்தோனே விஜயா, "இவங்க எப்படி வந்தாங்க?" அப்படின்னு சொன்னோனே, "என்ன பொங்கலுக்கு நான் பொங்கல் உங்களோட கொண்டாடணும். போன வருஷம் தான் நீங்க வந்து ஊர்ல வந்து கொண்டாடுனீங்கல்ல. இந்த தடவ உங்களோட கொண்டாடணும்னு நெனைக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க. இந்த மாதிரி தான் நாளைக்கு எபிசோட் நடக்கும்னு நான் நெனைக்கிறேன். இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாயிருக்கும் நீங்க நெனைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.